வணக்கம். புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடப்பு கல்வியாண்டில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு முழைத்தாள்களுக்கு இனி ஒரே தேர்வு நடத்தவும் முடிவு. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கனிம வளத்துறை அறைகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. கதவை உட்புறம் தாளிட்டு விடிய விடிய தொடரும் ஆய்வு. புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் எல்லைகள் என்ன? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் ஆலோசனை. பேனர் விழுந்ததால் இளம்பெண் சுபஸ்ரீ உயிரிழந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. நண்பர்கள் உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலிக்கு பிறகு உடல் தகனம். சாலைக்கு வண்ணம் பூச இன்னும் எத்தனை லிட்டர் ரத்தம் தேவை என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காட்டம். பேனர் விழுந்து இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தில் அலட்சியம் காட்டிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பேனர் விழுந்த விபத்தில் சுபஸ்ரீ உயிரிழப்பு எதிரொலி. யாரும் பேனர்கள் வைக்க வேண்டாம் என பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அறிவிப்பு. சென்னை ஏழுகிணறு பகுதியில் நகைப்பட்டறையில் சுமார் 1.5 கிலோ தங்கம் கொள்ளை. 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை திருடிய ஊழியர்களை தேடுகிறது காவல்துறை. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் தடபுடலாக திருமணம் நடந்த சர்ச்சை. விதிகளை மீறி அனுமதித்ததாக தீட்சிதர் பணியிடை நீக்கம். வேலை கேட்டு மேற்கு வங்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் பேரணி. காவல்துறையினர் தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு. காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவின் பேச்சையை உலக நாடுகள் நம்புகின்றன. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரின் பேச்சால் பிரதமர் இம்ரான்கானுக்கு பின்னடைவு. தமிழகத்தில் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களின் எல்லைகளை நிர்ணயிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. வருவாய்த்துறை அமைச்சர் ஆர். பி. உதயகுமார், புதிய மாவட்டங்களின் சிறப்பு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் எல்லை வரையறை பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. நெல்லை மாவட்டம் 2ஆகவும் காஞ்சிபுரம் மாவட்டம் 2ஆகவும் பிரிக்கப்படுகிறது. இதேபோல வேலூர் மாவட்டம் 3ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் புதிய மாவட்டங்களின் எல்லை குறித்து முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். மாமல்லபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பு நடைபெறும் நிலையில் பாதுகாப்பு
பிற்பகல் 2:30 மணியளவில் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்திக்க உள்ள நிலையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொழி பாடங்களுக்கு இனி ஒரே தேர்வு நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கு தாள் 1, தாள் 2 என இரு தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் 200 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதும் நிலையில் அது 100 மதிப்பெண்களுக்கு மாற்றப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் இனி மொழி பாடங்களுக்கு ஒரே தேர்வு மட்டுமே நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நடைமுறை நிகழ் கல்வியாண்டில் அமல்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொழி பாடங்களுக்கு ஒரே தேர்வு நடத்துவதன் மூலம் 20 லட்சம் தாள்களை திருத்தும் பணி குறையும் என்றும் தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிட முடியும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் சுமை குறையும் எனவும் தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டிலேயே 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் தமிழகத்திலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வை நடத்தும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்தில் அண்மையில் திருத்தங்களை கொண்டு வந்தது. அதை தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் அமல்படுத்த அனுமதி கேட்டு தொடக்க கல்வி இயக்குநர் அரசுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அதை ஏற்று நிகழ்கல்வியாண்டிலேயே தமிழகத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வை நடத்துவதற்கு அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஆனால் தேர்வு முடிவின் அடிப்படையில் முதல் 3 ஆண்டுகளுக்கு மாணவர்களின் தேர்ச்சியை நிறுத்தி வைக்க வேண்டாம் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கனிம வளத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்றும் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர். லஞ்சம் பெற்றுக்கொண்டு மணல் கொள்ளைக்கு துணை போதல், ஏரிகளில் சவுடு மணல் எடுக்க அனுமதி அளிப்பதற்கு கையூட்டு பெறுதல் போன்ற புகார்களின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருகிறது. திடீரென நேற்று மாலை 4 மணிக்கு கனிம வளத்துறை அலுவலகத்திற்குள் நுழைந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கதவுகளை தாளிட்டுக் கொண்டு 18 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தி வருகின்றனர். கனிம வளத்துறை உதவி இயக்குநர் சீனிவாசராவ் மற்றும் ஊழியர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எழுப்பிய கேள்விகளுக்கு சீனிவாசராவ் சரிவர பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மணல் குவாரி குறித்து பலருடன் சீனிவாசராவ் பேசிய ஆடியோக்கள் மற்றும் வங்கி பரிவர்த்தனை விவரங்களை அவரது செல்போனில் இருந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சேகரித்திருப்பதாக தெரிகிறது. மேலும் முக்கிய ஆவணங்கள் மற்றும் மடிக்கணினி ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் பேனர் விழுந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த இளம்பெண் சுபஸ்ரீயின் உடல் கண்ணீர் அஞ்சலிக்கு பிறகு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. சுபஸ்ரீ உயிரை பறித்த விபத்தின் அதிர்ச்சியளிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண் சுபஸ்ரீ பணி முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இப்படி ஒரு விபத்து ஏற்படும் என யாரும் நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டார்கள். பள்ளிக்கரணை வழியாக சென்று கொண்டிருந்த அவர் மீது சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த பேனர் விழுகிறது. அதனால் அவர் நிலை தடுமாறி விழும்போது பின்னால் வந்த தண்ணீர் லாரி ஏறிச் செல்கிறது. இந்த விபத்தில் சுபஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே உயிரிழந்த சுபஸ்ரீயின் உடல் அவரது வீட்டிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு குரோம்பேட்டை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இப்போ இந்த சம்பவம் நடந்ததன் பிறகு அனைத்து கட்சிகளும் குறிப்பாக அதிமுக, திமுக எல்லாம் பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? வரவேற்கத்தக்கது. வரவேற்கத்தக்கது. இதை மாதிரி பண்ணினாலும் இது மாதிரி அவாய்ட் பண்ணலாம். இந்த ரூலை சரியாக ஃபாலோ பண்ணினால ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வராது.
நண்பர்கள், உறவினர்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சுபஸ்ரீக்கு அஞ்சலி செலுத்தினர். குரோம்பேட்டையில் நண்பர்கள் ஒன்று கூடி மெழுகுவர்த்தி ஏற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். Not leaving just like, let it go as an incident. We want to do something and we want to create awareness among people. What is regarding this banner, what we're supposed to do, what we're not supposed to do. Being an youngster, we would have done something. We would have taken up an action when people are keep on keeping up the banners. But we feel sorry that we haven't done that. Still can't believe it. Photos பார்த்தா இன்னும் இங்கே தான் இருக்கான்னு தான் தோணும். Still can't believe that this has happened. She'll always stay with us, that's it. சுபஸ்ரீயின் மரணத்திற்கு பிறகாவது பேனர் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவரது உறவினர்களும் நண்பர்களும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். பேனர் கலாச்சாரம் தலை தூக்கிய பின்னர் நிகழும் இரண்டாவது துயரச் சம்பவம்தான் சுபஸ்ரீயின் உயிரிழப்பு. பேனரால் அவ்வப்போது விபரீதங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு கோவையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்காக சாலையில் வைக்கப்பட்ட வளைவில் மோதி உயிரிழந்த இளைஞர் ரகுதான் பேனருக்கு பறிபோன முதல் உயிர். அதன் பின்னர் கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை சூளைமேடு பகுதியில் தனியார் கடையின் விளம்பர பலகை விழுந்து முதியவர் துரை. கடந்த ஜனவரி மாதம் விழுப்புரத்தில் அஜித் ரசிகர்கள் வைத்த கட் அவுட் சரிந்ததில் 6 பேர் படுகாயம் என அவ்வப்போது பேனர் விபத்துகள் தொடர்கதையாகியே வருகின்றன. தற்போது சென்னையில் அதிமுக பிரமுகர் இல்ல திருமண விழாவுக்காக வைக்கப்பட்ட பேனர் சுபஸ்ரீயின் உயிரை பறித்துள்ளது. சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்த ரவி கீதா தம்பதியின் ஒரே மகள்தான் சுபஸ்ரீ. தந்தை ரவி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் நிலையில் தாயார் கீதா வீட்டின் அருகே ஒரு சிறிய கடையை நடத்தி வருகிறார். ஒரே மகளான சுபஸ்ரீ அவரது விருப்பப்படியே பிடெக் படித்து முடித்து துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணிபுரிந்து வந்தார். கனடாவில் மேல் படிப்பு படிக்க விரும்பி அதற்கான தேர்வையும் எழுதி முடிவுக்காக அவர் காத்திருந்தார். இந்நிலையில்தான் நேர்ந்தது அந்த சோகம். நேற்று நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன், ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன். அங்கே பேனர் ஒன்று இருந்துச்சு, வண்டியில் விழுந்து லாரி ஆட்டோ வண்டி கிட்ட ஒன்றா போச்சு. விழுந்தோடனே லாரிக்காரன் கண்ட்ரோல் பண்ணாங்க. லாரி கண்ட்ரோல் பண்ணனா எங்கள் ஆட்டோ கவுந்திருக்கும். ஆனால் முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, முடியல. லாரி பார்த்தாலே தெரியும், அது ரைட்லேருந்து லெஃப்ட் சைட் வந்திருக்கும், கிராஸில் இருந்திருக்கும், நல்லாவே தெரியும். ஸ்பாட்லேயே இறந்துட்டாருன்ற மணி கிட்ட. பேனரால் இனி வேறு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்றும் பேனர் கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் எனவும் சுபஸ்ரீயின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேனரால் பறிபோன கடைசி உயிராக சுபஸ்ரீயின் உயிர் இருக்கட்டும் என்றும் அவர்கள் மனவேதனையுடன் கூறுகின்றனர். இது மாதிரி எல்லாம் நடக்கவே கூடாது. கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க, கவர்மெண்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க, இந்த பேனர்லாம் வைக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருந்தா கூட பட் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளால் யாராலையும் ஒன்றும் அதை நிறுத்த முடியல. அது நிறுத்துறாப்பில் இருக்கிற சட்டங்களை கொண்டு வரணுமே தவிர்த்து சும்மா பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் எடுத்து வரப்பட்ட தமது ஒரே மகளான சுபஸ்ரீயின் உடலை பார்த்து அவரது தந்தை ரவி கதறி அழுதது அருகிலிருந்தவர்களையும் கண்கலங்க வைத்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் ஆனந்த் மற்றும் பிரியா. பேனர் விழுந்ததால் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சுபஸ்ரீ குறித்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு வழக்கறிஞரிடம் அடுக்கடுக்காக எழுப்பிய கேள்விகளை பார்க்கலாம். சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் சுபஸ்ரீ மீது பேனர் விழுந்ததில் இருசக்கர வாகனத்துடன் தடுமாறி விழுந்தார். அப்போது பின்னால் வந்த தண்ணீர் லாரி மோதியதில் சுபஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த துயரச் சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை முன்வைத்தனர். பேனர் வைத்துதான் அரசியல் நிகழ்வுகள் நடத்த வேண்டுமா? காதுகுத்து, கிடாவெட்டு, திருமணம், அரசியல் நிகழ்வுகள் என அனைத்துக்கும் பேனர் வைக்கப்படுகிறது.
விவாகரத்துக்கு மட்டுமே பேனர் வைக்கும் கலாச்சாரம் இல்லை என நீதிபதிகள் ஆதங்கம் தெரிவித்தனர். பேனர் வைக்காமல் நிகழ்ச்சிகள் நடத்த முடியாதா? பலியானவர்கள் குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுப்பதுடன் அனைத்தும் முடிந்துவிட்டது என நினைக்கிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பினர். விதிமீறி பேனர்கள் வைக்கக்கூடாது என முதல்வர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் அறிவிப்பு வெளியிடக்கூடாது என கேட்ட நீதிபதிகள், விதிமீறி பேனர்கள் வைப்பதால் ஏற்படும் பிரச்சனையின் தீவிரத்தன்மையை அதிகாரிகள் ஏன் உணரவில்லை என்றும் கடிந்து கொண்டனர். கோவை ரகு, சென்னை சுபஸ்ரீ போன்ற இன்னும் எத்தனை பேரின் இரத்தத்தினால் சாலையை வண்ணம் தீட்ட திட்டம் வைத்துள்ளீர்கள் என்றும் காட்டமாக கேள்வியை முன்வைத்தனர். லாரி மோதியதில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை விதிமீறி பேனர் வைத்தவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? உயிர் பலி கொடுத்தால்தான் அரசு நிர்வாகம் செயல்படுமா என்றும் அரசின் கடமையை சுட்டிக்காட்டினர். பேனர் வைத்தவர் மீது நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம் பேனரில் இருந்த வண்ணங்களா என்றும், நீதிமன்ற உத்தரவுகள் பற்றி அதிகாரிகளுக்கு தெரியும், அதன் தீவிரம் பற்றி அமைச்சர்களுக்கு தெரியுமா என்றும் அரசு வழக்கறிஞரிடம் கேட்டனர். இறுதியாக விதிமீறல் பேனர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுகின்றனரா என்றும் ஆவேசத்துடன் கேட்டனர். சுபஸ்ரீயின் மரணத்தை தொடர்ந்து அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளின் பேனர்கள் வைக்க வேண்டாம் என அறிக்கை வெளியிட்டுள்ளன. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கட் அவுட்டுகள், பேனர்கள் வைப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என அதிமுகவினரை அக்கட்சி தலைமை கேட்டுக் கொண்டுள்ளது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலிலும் கட்சியினர் ஈடுபடவே கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். மக்களுக்கு இடையூறாக கட்சி நிகழ்ச்சிகளில் திமுகவினர் பேனர்கள் வைக்கக்கூடாது என்றும், மீறினால் அந்த நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்கப் போவதில்லை எனவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சாலை மற்றும் தெரு நெடுகிலும் பேனர் வைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தனது அறிக்கையில் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இடையூறு ஏற்படுத்தும் வகையில் விதிமுறைகளை மீறி பேனர் வைக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பேனர்கள் வைக்கக்கூடாது என கட்சியினரை கேட்டுக் கொண்டிருக்கிறார். மக்களுக்கு இடையூறாக எக்காலத்திலும் பதாகைகளை வைக்க மாட்டோம் என உறுதி ஏற்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் விதிகளுக்கு உட்பட்டு விளம்பரங்கள் செய்ய வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவுறுத்தியுள்ளார். தாய் உயிரிழந்த துக்கம் தாழாமல் சில மணி நேரங்களில் மகனும் உயிர் நீத்த சோகம் சென்னையில் நிகழ்ந்துள்ளது. தாயுடன் மனத்தாங்கலில் இருந்தபோதும் உயிர் பிரிகையில் ஒன்றாய் பயணித்திருக்கிறார் இந்த பாசக்கார மகன். தசரதபுரம் ஸ்ரீராமுலு தெருவைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் பாஸ்கர். ஒரே வீட்டின் 2 தளங்களில் 85 வயதான தாய் தேவகி மற்றும் சகோதரரின் குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளார் பாஸ்கர். வெள்ளியன்று அதிகாலை தேவகிக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட வீட்டில் இருந்தவர்கள் அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மருத்துவர்களின் பரிசோதனையில் தேவகி உயிரிழந்தது தெரிய வந்தது. அவரது இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகளை வீட்டில் இருந்தவர்கள் செய்தனர். அப்போது அழாமலேயே இருந்த பாஸ்கர் அருகில் உள்ள கடையில் தேநீர் அருந்திய போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்த மாதிரி பாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சுரா அப்படின்னாங்க. நான் எழுந்து போய் பார்த்தோம். அப்புறம் அந்த சளி அப்படியே ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு, ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு, போயிட்டாங்க. இவர் காலையில் டீ குடிக்க போயிருந்தார். அப்புறமா இவர் கூப்பிட்டு வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னோம். மேலே வந்து நின்றுட்டு அப்புறம் இந்த ஷாமியனெல்லாம் போட்டிருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் அங்கேயே கீழே விழுந்துட்டு எல்லோரும் தான் போனாங்க, மாமா மச்சாலாம் தான் போனாங்க. கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கீழே விழுந்துட்டார் உங்கள் அப்பாவுக்கு. அங்கே போய் தூக்குனா எழுந்துக்கலை. ஒரே நாளில் சில மணி நேரங்களில் அடுத்தடுத்து 2 உயிர்களை பறிகொடுத்துள்ளது இந்த குடும்பம். பணம் கொடுக்கல் வாங்கலில் தாயுடன் பிணக்கு ஏற்பட்டு 2 ஆண்டுகளாக பேசாமலேயே இருந்துள்ளார் பாஸ்கர். இருந்தபோதும் அளவற்ற பாசத்தை மனதிலேயே வைத்திருந்த அவர் தாய் உயிரிழந்த பிறகு வாய்விட்டு அழாமல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் இருந்து உயிரை விட்டிருக்கிறார். பேச்சுவார்த்தை இல்லை, அம்மாவண்ட மனசு விட்டு அழலாமல் அழாத போய் ஆட்டோவில் உட்காந்துங்கண்ணா. ஆட்டோவில் உட்காந்துட்டு டீ கடைக்கு போனான்.
அதுவெல்லாம் அங்கே டீ வாங்கி குடிச்சிக்கிறான். அப்படியே ஒரு விஸ்ப் மாதிரி வந்துடுச்சு, வெளிப்பு மாதிரி வந்துடுச்சு. வெளிப்பு மாதிரி வந்த உடனே கீழே விழுந்துக்கிறான். கீழே வெளிப்பு மாதிரி வருதுன்னு எல்லாம் சாவி கொத்து கொடுத்தாங்க. சாவி கொத்து கொடுத்த உடனே நின்றுட வெளிப்புன்னுட்டு கொடுத்தா நிற்கலை, அப்போவே போயிடுச்சு. சில மணி நேர இடைவெளியில் உயிரை விட்ட தாய் மகனின் உடல்களை ஒரே குழியிலேயே அடக்கம் செய்திருக்கிறார்கள் அவரது குடும்பத்தினர். தாயின் இறப்பை கண்ணீர் விட்டு அழுது தீர்த்திருந்தால் பாஸ்கர் உயிருடன் இருந்திருப்பார் என்று கண்ணீர் சிந்தியபடி கூறுகின்றனர் குடும்பத்தினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் சுகன்யா. சென்னை சூளைமேட்டில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவல் ஆய்வாளர் சாலையில் வலியால் துடித்த கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்த்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சூளைமேடு சௌராஷ்டிரா நகரைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பானுமதி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இரவு நேரத்தில் திடீரென பிரசவ வலி ஏற்பட்டதால் மருத்துவமனை செல்வதற்காக சூளைமேடு நெடுஞ்சாலைக்கு பானுமதி நடந்து வந்துள்ளார். அப்போது வலி அதிகமானதால் சாலையோரம் நிலை தடுமாறி விழுந்துள்ளார். அந்நேரம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சூளைமேடு குற்றப்பிரிவு ஆய்வாளர் சித்ரா கர்ப்பிணியை மீட்டு அருகில் இருந்த பெண் துப்புரவு தொழிலாளியுடன் இணைந்து பிரசவம் பார்த்துள்ளார். இதனையடுத்து பானுமதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதன்பின் தாயும் சேயும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். துரிதமாக செயல்பட்டு கர்ப்பிணியை காப்பாற்றிய காவல் ஆய்வாளர் சித்ராவை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். சென்னை ஏழுகிணற்றில் நகைப்பட்டறையில் 1 கிலோ 400 கிராம் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவைச் சேர்ந்தவர் ஏழுகிணறில் நகைப்பட்டறை ஒன்றை வைத்துள்ளார். அங்கு கொல்கத்தாவைச் சேர்ந்த 5 பேர் பணியாற்றி வந்தனர். நாள்தோறும் செய்ய வேண்டிய நகைகள் குறித்து பட்டறை உரிமையாளர் கொல்கத்தாவிலிருந்து செல்போன் மூலமாக ஊழியர்களிடம் தகவல் தெரிவிப்பார். அதேபோல கடந்த 11ஆம் தேதி செல்போனில் அழைத்தபோது ஊழியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனையடுத்து சென்னையில் இருக்கும் தனது சகோதரரை பட்டறைக்கு சென்று பார்க்கும்படி உரிமையாளர் கூறியுள்ளார். அதன்படி அங்கு சென்றபோது பட்டறை மூடப்பட்டிருப்பதும் அதற்குள் இருந்த 1 கிலோ 400 கிராம் தங்கத்தை ஊழியர்கள் கொள்ளையடித்துச் சென்றதும் தெரியவந்தது. இதுகுறித்து ஏழுகிணறு காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே கடந்து செல்லும் 2 விண்கற்கள் குறித்த விவரங்களை முப்பரிமாண வரைகலையில் தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். சூரிய குடும்பத்தில் மேற்புறத்திலிருந்து பார்த்தா இப்படிதான் தெரியும். இதுல கோள்களும் பூமி சிறுங்கோள்கள் எல்லாம் சுற்றி வருது. இந்த நிலையில ஒரு குறுங்கோள் நாளை காலையில பூமிக்கு அருகில் வருது. அந்த கோளுடைய நீளம் பார்த்தீங்கன்னா நீளம் 120 மீட்டர் நீளமும் அகலமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260 மீட்டர் அகலமும் இது போன்ற ஒரு சிறிய பாறாங்கல் சைஸ்ல பக்கத்தில் வருது. அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை 9 மணி 12 நிமிடங்களுக்கு பூமிக்கு அருகில் வருகிறது. அந்த கிலோமீட்டர் பூமிக்கும் அந்த குறுங்கோளுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 56 லட்சம் கிலோமீட்டர். ஆனால் இது இருக்கிற 10 குறுங்கோளை காட்டிலும் இது பக்கத்தில் வருதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு கோள் அதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதை காட்டிலும் கொஞ்சம் பெருசு. 290 மீட்டர் நீளமும் 650 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பெரிய பாறாங்கல் பூமியை நோக்கி வருது. இது ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு பக்கத்தில் வருகிறது. இதனுடைய டிஸ்டன்ஸும் கிட்டத்தட்ட 56 லட்சம் கிலோமீட்டராக பூமிக்கும் இந்த குறுங்கோளுக்கும் இடையில இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் இதை உன்னிப்பா கவனிக்கிறார்கள் என்று சொன்னால் இது பூமிக்கு மிக அருகில் வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய எல்லா குறுங்கோள்களும் பூமியில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு மையங்களால தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதை நாசா விஞ்ஞானிகள் பெரிய டெலஸ்கோப் மூலமாக அதனுடைய நகர்வுகளை பார்த்துட்டு வராங்க. அதை வச்சுதான் இது பூமிக்கு மிக அருகில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பல குறுங்கோள்கள் பல காலகட்டங்களில் பூமியில் மீது விழுந்து சேதாரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு உதாரணங்கள் இருக்கின்றன. இது பூமியில மோதுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டோம்னா அதற்கான பதிலை இப்போதைக்கு சொல்ல முடியாது என்று நாசா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. இதுதான் இந்த குறுங்கோள்கள் குறித்த விவரமா இருக்கிறது. தனியார் மகளிர் விடுதி நடத்தும் பெண்ணிடம் முன்னாள் எம்பியின் கணவர் உல்லாசத்திற்கு ஒரு பெண்ணை அனுப்பும்படி கேட்டு மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் வாங்க மறுப்பதாகவும் மகளிர் விடுதி உரிமையாளர் கூறுகிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 12 ஆண்டுகளாக மகளிர் விடுதி நடத்தி வருபவர் நிர்மலா. இவர் திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமாவின் கணவர் வாசு மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வாசு உல்லாசமாக இருக்க ஒரு பெண்ணை அனுப்பும்படி மிரட்டுவதாக குற்றஞ்சாட்டும் நிர்மலா வாசு பேசியதாக ஒரு தொலைபேசி உரையாடலையும் வெளியிட்டுள்ளார். உங்களுக்கு ஆக்சுவலா நிர்மலா காலேஜில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். சரிங்க. எனக்கு ஒரு பொண்ணு வேணும். என்ன புரியல எனக்கு.
நிர்மலா காலேஜில் என்ன நடக்குது எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு வேணும்னு. இல்லை, எனக்கு புரியல நீங்க சொல்றது என்ன. நிர்மலா என்ன நீங்க தேவையில்லாம பேசுற மாதிரி இருக்கே. அது புரியல. அப்ப உங்களுக்கு புரியலையா? தெரியாதா அப்ப உங்களுக்கு? இதுகுறித்து முன்னாள் எம்பியின் கணவர் வாசு மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் காவல்துறையினர் வாங்க மறுப்பதாகவும் புகார் கூறுகிறார் நிர்மலா. சுத்தமாக போலீஸ் இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. முழுக்க 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 என்ன சொன்னாலும் சரி, அவங்க போலீஸ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. தனக்கும் தனது விடுதிக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் பலர் செயல்படுவதாக கூறும் நிர்மலா காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் இல்லாத காரணத்தினால்தான் புகார் வாங்கவில்லை என்று காவல்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்படுகிறது. நிர்மலா முன்வைக்கும் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் பெற முன்னாள் எம்பியின் கணவர் வாசுவை தொடர்பு கொள்ள முயற்சித்தபோது அவரது தொலைபேசி எண் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. புதிய தலைமுறைக்காக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து செய்தியாளர் சந்திரசேகரன். பழமையான சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் தனியார் இல்ல திருமணம் நடத்தப்பட்டது பற்றிய சர்ச்சை நீடிக்கிறது. எந்த உள்நோக்கமும் இன்றி தவறு நடைபெற்றுவிட்டதாக பட்டு தீட்சிதர் கூறிய நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயில் தில்லையம்பலம் என்று அழைக்கப்படும் பழங்கால சிவன் கோயில். லிங்க வடிவம் அல்லாமல் மனித உருவில் சிவபெருமான் காட்சியளிக்கும் தலம். இதன் ஆயிரங்கால் மண்டபத்தில் கடந்த 11ஆம் தேதி சிவகாசியைச் சேர்ந்த பட்டாசு ஆலை அதிபரின் இல்ல திருமணம் ஆடம்பரமாக நடந்தேறியதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆணி திருமஞ்சனத்திலும் ஆருத்ரா தரிசனத்திலும் அம்பாளுடன் நடராஜர் காட்சி தரும் ஆயிரங்கால் மண்டபத்தில் திருமண நிகழ்ச்சியா என ஆதங்கமும் விழுந்தது. ஒரு திருமணத்திற்காக வாடகைக்கு விட்டு அநியாயமாக சைவர்களின் மனதை புண்படுத்தி விட்டார்கள் தீட்சர்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறோம். இதில் உலகத்தில் உள்ள அனைத்து சைவர்களும் இதனால் மனக்கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். செருப்புக்காலுடன் நடராஜரில் அபிஷேகம் நடைபெறும் இடமும் ராஜசபையுமான இடத்திற்கு நூற்றுக்கணக்கானவர்களை செல்ல அனுமதித்தது சைவர்களின் மனதை மேலும் புண்படுத்தி விட்டது. கோயிலின் தங்க கூரையின் கீழேதான் நடராஜரின் கருவறை அமைந்துள்ளது. கூரை மீதேற யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி இருக்க தனியார் திருமண அலங்காரம் செய்வதற்காக தங்க கோபுரத்தின் மீது பலரை ஏற அனுமதித்தது யார் என கேள்வி எழுப்புகின்றனர் இந்து ஆலய பாதுகாப்பு குழுவினர். மரபுகளை மீறி நள்ளிரவில் கோயிலை திறந்து அலங்காரம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது கோபுரத்தில் இருந்த தங்க தகடுகளை மாற்றி போலி தகடுகளை பொருத்தியிருந்தால் கூட யாருக்கும் தெரிந்திருக்காது என்ற அச்சம் எழுந்துள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக திருமணத்திற்கு வந்தவர்கள் ஆயிரங்கால் மண்டபம் வரை காலணியுடன் சென்றிருப்பது பக்தர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சர்ச்சையால் திருமணம் நடத்த அனுமதி அளித்த பட்டு தீட்சிதரை பணியிடை நீக்கம் செய்துள்ளது கோயில் நிர்வாகம். தனது செயலில் எந்த உள்நோக்கமும் நிர்பந்தமும் இல்லை என பட்டு தீட்சிதர் புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். திருமணத்தை உள்பிரகாரத்தில்தான் நடத்த அனுமதித்ததாகவும் அன்றைய தினம் குடமுழுக்கு நடைபெற்றதால் பக்தர்களுக்கு இடையூறை தவிர்க்க ஆயிரங்கால் மண்டபத்தில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது நடந்தது ஒன்றும் நாங்கள் மறுக்கிறதுக்கு இல்லை. இதை பண்ணதுக்கு இன்னைக்கு ஜெனரல் பாடி மீட்டிங் நடந்தது. இது சம்பந்தமா பட்டு தீட்சிதரை இப்போ கூப்பிட்டு கேட்டு கோயில் சார்பா அவருக்கான ஒரு பனிஷ்மெண்ட் இப்போ மீட்டிங்ல தெரிவிக்க போறாங்க. ஃபைன், அதாவது ஃபைன் சொல்லிட்டுனா ஏதான ஒரு தவறு பண்ணாக்க இங்க ஃபைன்னு ஒரு அமௌண்ட் போடுவாங்க, அபராதம், பெனால்டி. அந்த பெனால்டி இப்பதான் பேசிட்டு இருக்கோம். அந்த பெனால்டி கொடுக்க போறோம். பெனால்டி போட்டு பெனால்டி அவங்களுக்கு போட்டு அவங்கள சில குறிப்பிட்ட காலங்கள் சஸ்பெண்ட் அப்படின்னா அவங்க கோயில் வரலாம், ஆஸ் எ பப்ளிக்கா வரலாம். பூஜை எல்லாம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சஸ்பெண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஊர்ல. தவறு நடந்ததை மறுக்கவில்லை என்றும் வருந்துவதாகவும் தெரிவித்துள்ள நிர்வாக தீட்சிதர்கள் இனி இதுபோன்ற தவறு நடக்காது என உறுதியளித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஸ்ரீதர் மற்றும் மோகன். அரசு மருத்துவர் என கூறி பெண்ணை திருமணம் செய்து 12 லட்சம் பணம் பறித்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முகத்தை மூடிக்கொண்டு காவல் நிலையம் வந்தவருக்கு இடிபோல் விழுந்தது தர்ம அடி.
ஒரு குடும்பமே சேர்ந்து வெளுத்து வாங்கி கொண்டிருக்கும் இவரின் பெயர் கார்த்திக். வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த இவருக்கு கடந்த 11ஆம் தேதிதான் திருமணம் நடந்தது. மாமியார் வீட்டில் விருந்துக்கு செல்ல வேண்டிய கார்த்திக் மோசடி புகார் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டதுதான் இவ்வழக்கின் முக்கிய திருப்பம். அரசு மருத்துவர் என்ற பெயரில் வலம் வந்த கார்த்திக்கிற்கு அப்பகுதியைச் சேர்ந்த செவிலியர் ஒருவர் அறிமுகமாகி உள்ளார். கார்த்திக்கின் குணநலங்கள் பிடித்து போகவே தனது மகளை அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருக்கிறார் அந்த செவிலியர். தனக்கு பெற்றோர் இல்லை என கூறி பரிதாபத்தை ஏற்படுத்திய கார்த்திக்கிற்கு பெண் வீட்டார் முன்னிலையில் திருமணம் நடந்திருக்கிறது. அதில் முக்கிய விஷயம் என்னவென்றால் 75 சவரன் தங்க நகைகளும் 12 லட்சம் ரூபாய் பணமும் வரதட்சணையாக தர முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக பணத்தை வாங்கிக் கொண்ட கார்த்திக் கடந்த 12ஆம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தயாரானார். நல்லவர் போல் நடித்தவரின் சுயரூபம் அன்றுதான் வெளிப்பட்டது. ஏற்கனவே 12 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்ட அவர் மாமியாரிடம் மேற்கொண்டு பணம் கேட்டு நிர்பந்தித்துள்ளார். அவரின் நோக்கம் முழுவதும் பணத்தின் மேல் இருந்ததால் பெண் வீட்டாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. வரவேற்பு நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை விசாரணை நடத்திய போது கார்த்திக் மருத்துவர் அல்ல, ஒரு மோசடி பேர்வழி என்பது தெரிய வந்தது. கோவையை பூர்வீகமாக கொண்ட கார்த்திக் சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படித்துள்ளார். ஏதோ சில பிரச்சனையின் காரணமாக 2ஆம் ஆண்டே அவர் கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டதாக தெரிகிறது. அந்த தொடர்புகளை வைத்துக்கொண்டு தான் அரசு மருத்துவர் என கூறி ஏமாற்றி இருப்பதாக கூறுகிறது காவல்துறை. சினிமா ஹீரோ போன்ற தோற்றம், சொகுசு கார், அதில் அரசு பணியாளர்களுக்கான முத்திரை என பக்கா செட்டப்போடு வலம் வந்ததால் கார்த்திக் மீது பெண் வீட்டாருக்கு சந்தேகம் விழவில்லை. விசாரணைக்கு பின் அவரை கைது செய்த காவல்துறையினர் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மருத்துவர் என கூறி மோசடி செய்த கார்த்திக்கிற்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக சிறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது காவல்துறை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் எழில். சென்னையில் கார் விற்பனை நிறுவன அதிபர் ரீட்டாவின் இறப்பில் காவல்துறையினருக்கு சில சந்தேகங்கள் எழுந்துள்ளன. லான்சன் குழுமத்தின் இணைத் தலைவராக இருந்த ரீட்டா லங்காலிங்கம் நுங்கம்பாக்கம் கோத்தாரி சாலையில் உள்ள அவரது வீட்டில் தூக்கிட்டு இறந்த நிலையில் கிடந்துள்ளார். முன்னணி தொழில் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த ஒருவர் மரணத்தை தானே தேடிக்கொள்ள துணிந்தாரா அல்லது வேறு எதுவும் காரணங்கள் இருக்கின்றனவா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் ரீட்டாவின் முகத்தில் இரத்த காயங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. அதேபோல அவரது உடல் ஜன்னல் திரைச்சீலை கம்பியில் தொங்கிய நிலையில் இருந்ததும் காவல்துறையினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ரீட்டா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அறையின் கதவு உட்புறமாக தாழிட்டு இருந்தாலும் பிரெஞ்ச் டோர் எனப்படும் ஆளுயர ஜன்னல் தாழிடப்படாமல் இருந்ததும் காவல்துறைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மிகப்பெரிய செல்வந்தரான ரீட்டா கார் விற்பனை தொழிலில் ஏற்பட்ட சரிவினால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவது குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ரீட்டாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்த பின்னரே அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்பது தெரியவரும் என காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் வேலைவாய்ப்பு கேட்டு இடதுசாரி அமைப்பினர் நடத்திய அமைதி பேரணியை காவல்துறையினர் கலைக்க முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதனால் அப்பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது. இந்திய மாணவர் அமைப்பினர் மற்றும் இந்திய ஜனநாயக இளைஞர் அமைப்பினர் இணைந்து சிங்கூரிலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி வேலைவாய்ப்பு கேட்டு அமைதி பேரணி நடத்தினர். ஹவுரா அருகே அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் திடீரென தடியடி நடத்தி அவர்களை கலைக்க முயன்றனர். இதனால் பதிலுக்கு போராட்டக்காரர்களும் சண்டையிட முயன்றதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் காவல்துறையினர் அவர்களை கலைத்தனர். இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. வேலைவாய்ப்பு கேட்டு அமைதியான முறையில் பேரணி நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் அராஜகமாக நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது என இடதுசாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்.
தொடர்ந்து சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். அத்திவரதரை வைத்துள்ள அனந்தசரஸ் திருக்குளத்தில் இருக்கக்கூடிய நீராழி மண்டபம் நீரால் நிரம்பியது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அனந்தசரஸ் திருக்குளத்தில் இருந்து அத்திவரதர் வெளியே எடுக்கப்பட்டு 48 நாள்களுக்கு அத்திவரதர் வைபவம் நடைபெற்றது. பின்னர் அனந்தசரஸ் குளத்தில் நீராழி மண்டபத்தில் அத்திவரதர் சிலை எழுந்தருளச் செய்யப்பட்டது. இந்நிலையில் அனந்தசரஸ் திருக்குளத்தில் மழை நீரால் நீராழி மண்டபம் நிரம்பியது. வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் பக்தியுடனும் அத்திவரதரை வைத்துள்ள அனந்தசரஸ் குளத்திற்கு சென்று வணங்கிச் செல்கின்றனர். மழைக்காலம் தொடங்க உள்ளதையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 1000 மாணவர்களுக்கு ஆசிரியை ஒருவர் குடை வழங்கியுள்ளார். அண்டர்காடு சுந்தரேச விலாச தொடக்கப்பள்ளியில் 27 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுபவர் வசந்தா. நல்லாசிரியர் விருது பெற்ற இவர் தற்போது மழைக்காலம் தொடங்க உள்ளதை அடுத்து மாணவர்களின் வருகை பாதிக்கக்கூடாது என்பதற்காக 1000 குடைகளை சொந்த செலவில் வழங்கியுள்ளார். இன்னைக்கு முதலா இந்த நாடுமுத்தி உதவி தொடக்க பள்ளியில கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது முதல் கட்டமா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 15 பள்ளியை நான் தேர்வு செஞ்சிருக்கேன். இந்த 15 பள்ளிக்கும் 1000 மாணவர்களுக்கு குறைவா தான் இருக்காங்க. 15 பள்ளி முடிஞ்சோடனே அடுத்தடுத்த கட்டத்தில் 1000 மாணவர்களுக்கு 1000 குடைகளை வழங்கி அவர்களை மகிழ்விப்பது என்னுடைய கடமை. மேலும் பல அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.